ஏன்டா சந்தோஷ் பிரபு அந்த இதுலேருந்தே சோகமாகவே இருக்கு? அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைடா. ஏன்டா என்னாச்சுடா? அம்மாவுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து ஆப்ரேஷன்டா. 5 லட்ச ரூபா தேவைப்படுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. வெறுடா தலைவர் வீடு தான்டா, பார்த்துக்கலாம்டா. நம்ம தலைவர் வீடுடா, பார்த்துக்கலாம். என்னடா பண்ணுற? யாரா அவன்? அடுத்து எங்கடா போகலாம்? ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும்டா, ரொம்ப தாகமாக இருக்குது. டேய் என் செயினை காணும்டா. செயினை காணுமா? வாடகை விட்டே வந்து உட்காரு. அப்புறம் கலெக்ஷன்லாம் எப்படி போகுது? எங்கே டேவிட்டு காலையிலேருந்தே எவனும் வரல. அப்படியா? நான் ஒரு பொட்டலம் கொடுக்குறான். டே பொருள் எடுத்து கொடுறா. காசு அவன்கிட்ட கொடு. ஹலோ என்ன டேவிட், இந்த மாத கலெக்ஷன் இன்னும் தரல. உடனடியாக 5 லட்சத்தை நாளைக்குள்ளே தரப்பார். உடனே என்னால் எப்படி 5 லட்சம் ரெடி பண்ண முடியும்? உன்னால் ஆன நஷ்டத்தை நீ தான் ஈடுகெடுக்கணும். 5 லட்சத்தை தரலன்னா உன் இடத்துல தூக்கிட்டு லோகோ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மைக்கில் என்ன தூக்கணும்னு சொன்னால் அந்த நிமிஷம் முடிவு பண்ணேன், லோகோ தூக்கணும். மைக்கிலே லோகு பேசுகிறேன். சொல்லு லோகு. நீ சொன்ன மாதிரி அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன். நீ கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றணும். என் காலேஜ் என் கண்ட்ரோல் வந்தாகணும். அமௌண்ட்டை எங்கே எப்போ வாங்கணும்னு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் அந்த அமௌண்ட் உங்ககிட்டயே இருக்கட்டும். ஓகே தலை. ஹைடா மாப்பிள்ள. ஹைடா. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா. ஏன்டா ஒரு மாதிரி டல்லாக இருக்க? என் செயினை நேற்று ஒரு அடிச்சிட்டான்டா. அவன் அடையாளம் தெரியுமா? நல்லா தெரியும்டா. டேய் எங்கள் அம்மா கடைசியாக போட்ட செயின்றது. அவனை பார்த்து நான் சொல்கிறேன்டா, பிடிக்கணும்டா. சரி வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ வா கிளாஸுக்கு போகலாம். டேவிடே லோகோ அங்கே போகிற மாதிரிடா. டேய் இவன் தான் என் சைடு அடிச்சவன். மூடுறா கதவை. ஏன் செயின் எங்கடா? டே பொருளாக இருக்கும். யாரா இவனுங்க? தெரிலடா. டேவிட்டே இன்னைக்கு நீ என்ன போகிற இல்லை நான் உன்னை போகிறேன்னு பார்த்துக்கலாம். வாடா. அவனுங்களை நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம பொழைக்கணும்னா எதிர்க்க நிற்கிற நண்பனாக இருந்தாலும் கொள்றதுல தப்பே இல்லை. பைப்பர்றா. இந்தாங்க ப்ரோ, அந்த செயின் நீங்கள் விட்டு போயிட்டீங்க. ப்ரோ நேற்று நீங்கள் பேசினது கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எனக்குன்னு விட்டுட்டு போனோம் ஒரே சொத்து தான். இதை வச்சு உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னா வச்சு காப்பாற்றுங்க ப்ரோ.